நமது நட்புகளுக்கும் உறவுகளும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த நன்னாளிலே இன்று உலகம் முழுவதுமே ஸ்தம்பித்து கிடக்கும் இந்த கரோனா வைரஸ் தாக்குதலால் எல்லோரும் வீட்டில் முடக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் மரபுசார் கலைகளை வளர்த்தெடுக்கும் தமிழ் மரபு கலைகளை வளர்க்கும் கலைஞர்களின் வாழ்வு பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அதை மனதில் கொண்டு உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கரம் கோத்திருக்கிறார்கள். எப்படி என்றால் கிட்டத்தட்ட 6 நாடுகளில் இருந்து தமிழ் கலைக்குழுக்கள் இணைந்து தொடர்ந்து 4வது வாரமாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் நோக்கம் என்னவென்றால் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கரம் கோர்த்து நிகழ்த்துக்கலை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் பொருட்டு அவர்களுக்கு உங்களுடைய நன்கொடைகளை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே சமயம் அனைத்து மரபுசார் கலை அமைப்புகளும் ஒவ்வொரு வாரம் தங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கிறார்கள். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக நம்மிடையே இருப்பது வாகை கலைக்குழு மதுரையிலிருந்து உங்களுக்காக பல நிகழ்ச்சிகளை அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை படைக்க உள்ளவர்கள் வாஷிங்டன் டிசியில் உள்ள கொம்பு மரபிசை மையம், நியூஜெர்சி மாநிலத்தில் உள்ள தமிழ் கலை அமைப்பு, ஆஸ்திரேலியாவின் தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி மையம், இங்கிலாந்தின் வட தமிழர் சங்கம், மலேசியாவின் இயல் இசை நாடக மன்றம், சிங்கப்பூர் மகூலம் கலைக்கூடம். இந்த அமைப்புகளுக்கு உறுதுணையாக இருக்கும் எய்ம்ஸ் இந்தியா வாஷிங்டன் டிசி www.aimsindia.net என்ற இணையதளத்தின் மூலம் உங்கள் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் இப்பொழுது நுழைகிறோம். முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய இன்று வர இருப்பது திரு கோசை நகரான் குழுவினர். ஐயா கோசை நகரான் அவர்கள் மரபான இசைக்கருவிகளை மீட்டெடுத்து அதை சீரமைப்பு செய்து அனைவருக்கும் பயிற்சி அளித்து வருகிறார். அவரின் சங்கநாதம் முழங்க இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். ஐயா கோசை நகரன் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, தொடங்குறேங்க ஐயா. சிறப்பா இருந்தது, ரொம்ப நன்றிங்க ஐயா. சுபா, நிகழ்ச்சி இன்றைக்கு நிறைய நிகழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றன. ஆமா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் விஜய், அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா? கட்டியங்காரங்களை வரவழைச்சு நம்ம எப்பவும் ஆரம்பிக்கிற மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா? கட்டியங்காரன் வந்து வாகை நாட்டுப்புறவியல் மற்றும் மரபு பண்பாட்டு ஆய்வு மையத்துல இருந்து வர்றாங்க. இவங்க மதுரை மாவட்டத்துல மாங்குளம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க பாத்தீங்கன்னா பறையாட்டம், சாட்டை, குச்சியாட்டம், நாடகம், நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற நடனம், கரகாட்டம், களியலாட்டம், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். 150க்கு மேற்பட்ட பல குரல்ல வேற இவங்க பேசுவாங்க. அவ்வளவு திறமை படிச்ச இவங்க வந்து கலைத்துறையில 16 வருடங்களுக்கும் மேலாக வேர்கள் கலைக்குழு அப்படின்னு ஒண்ணு வந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏராளமான விழிப்புணர்வு வீதி நாடகங்களை நடத்தி வரும் இவங்களுக்கு இந்த திறமையெல்லாம் பாராட்டி மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவ் அவர்கள் கலை இளவரசன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கி இருக்காங்க. சோ இந்த கலை இளவரசன் கட்டியங்காரன் திரு செல்லமணி அவர்கள் அழைக்கலாம். இந்த
இப்ப அடுத்த நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருக்காங்க. சுபா, அடுத்தது நிறைய சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கு. அடுத்து வந்து நம்ம முனைவர் பா. அனந்தகுமார் அழைக்க போறோம். அவங்க இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முனைவர் பா. ஆனந்தகுமார் அவர்கள் இந்தியாவுல தமிழ்நாட்டு மாநிலத்தில் உள்ள திண்டுக்கல் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்துல தமிழ் மற்றும் இந்தி மொழிகள் புலத்தின் பேராசிரியர் மற்றும் புல முதன்மையராக பணியாற்றுகிறார். தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு மற்றும் ருசியன் உள்ளிட்ட மொழிகள் அறிந்தவர். இளமுனைவர் பட்ட ஆய்வினை தமிழ் மலையாள நாட்டுப்புற கதைப்பாடல் தலைவர்கள் ஓர் ஒப்பீடு என்கிற தலைப்பிலும், முனைவர் பட்ட ஆய்வினை பாரதியார், குமாரன் ஆசான், குரஜாட அப்பாரவு கவிதைகளில் புனைவியல் ஓர் ஒப்பீட்டு ஆய்வு என்கிற தலைப்பிலும் நிறைவு செய்தவர். ஒப்பிலக்கியம், மொழிபெயர்ப்பு மற்றும் திறனாய்வு துறைகளில் சிறந்து விளங்குபவர். 34 ஆண்டுகள் ஆராய்ச்சி அனுபவம், 27 ஆண்டுகளுக்கு மேல் கற்பித்தல் அனுபவம் கொண்டவர். 30 புத்தகங்கள், 102 ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் பாடத்திட்ட குழு உறுப்பினர், ஆசிரியர் குழு உறுப்பினராக பணியாற்றியவர். சிறந்த கட்டுரைகள், ஆய்வு நூல்கள், இலக்கியங்களுக்கு ஏராளமான விருதுகளை பெற்றவர். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2008ஆம் ஆண்டு மலையாற்றூர் ராமகிருஷ்ணனின் மலையாள நாவல் இயந்திரத்தை தமிழில் மொழிபெயர்த்தமைக்கு உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். தெலுங்கு மற்றும் மலையாள மொழிகளில் ஏராளமான நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். இவ்வளவு புலமை வாய்ந்த ஒருத்தவங்களை வந்து எவ்வளவு விஷயங்கள் நாட்டுல செஞ்சிருக்காங்க. இவங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. முனைவர் பா. அனந்தகுமார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம், அனைவருக்கும் அன்பான வணக்கம். வாகை நாட்டுப்புறவியல் கழகத்தின் சார்பாக இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழர்களுடைய மரபான நாட்டுப்புற கலைகளை உலகமெங்கும் பரவு செய்தல் என்பதும் அதனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய கொரோனா என்கிற அந்த பெரும் கொள்ளை நோயினுடைய தாக்கத்தால் பல நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். எனவே அதற்கான ஒரு மீட்டெடுப்பை, அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவியை முன்னெடுக்கும் முயற்சியாகவும் இந்த நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க முயற்சி. நண்பர் சந்தன்ராஜ் அவர்கள் இந்த சிங்கப்பூரில் இருந்து கொண்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைந்து இந்த அருமையான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உலகத்தில் உள்ள பல சிறந்த அறிஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரையிலிருந்து என்னுடைய நண்பர் உலக தமிழ் வளர்ச்சி இயக்கத்தினுடைய மேனாள் இயக்குனர் பசும்பன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல டெல்லி பல்கலைக்கழகத்திலே இருந்து பேராசிரியர் பட்நாயக் அவர்களும் உமாதேவி அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உரை எதிர்காலத்தில் நாட்டுப்புறவியல் கலைகளை கற்றல் கற்பித்தல் குறித்ததாக அமைய வேண்டும் என்று திரு சந்தன்ராஜ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாட்டுப்புற கலைகள் பொதுவாக அது குறித்த ஆய்வுகள், அது குறித்த சேகரிப்பு எல்லாம் ஓரளவு காலனிய ஆட்சி காலத்திலேயே அல்லது பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்திலேயே இந்தியா போன்ற நாடுகளில் இங்கு இருக்கக்கூடிய மரபான கலைகளை, அதனுடைய கலை கூறுகளை மட்டுமல்லாமல் வாய்மொழி கூறுகளை எல்லாம் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி என்பது நடந்தது. அவர்கள்தான் முதலில் இங்கு இருக்கக்கூடிய வாய்மொழி பாடல்களை, இங்க இருக்கக்கூடிய கதைகளை எல்லாம் சேகரிக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்பது ஒரு இனவரவியல் நோக்கில், எத்னோகிராஃபி என்று சொல்வார்கள், இனவரவியல் நோக்கில் நாம் ஆளக்கூடிய மக்களுடைய பண்பாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் அவர்கள் அப்படியான சேகரிப்பு முயற்சியிலே ஈடுபட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அது ஒரு கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி. ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் நாட்டுப்புற கலைகளை நாம் கற்பதற்கான தேவை என்ன, அந்த கலைகளை நாம் திரும்ப முன்னெடுப்பதற்கான தேவை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இது ஓரளவு எல்லா கலைகளும் இன்னைக்கு வந்து ஒரு உலகமயமாக்கல் சூழலில் பெரும்பாலான கலைகள், மக்கள் கலைகள், நாட்டுப்புற கலைகள் என்று சொல்கிற போது அது மக்கள் கலைகளாகவும் இந்த மண்ணை சார்ந்த கலைகளாகவும் இருக்கின்றன. ஆனால் அப்படிப்பட்ட கலைகள் பெரிதும் இன்றைக்கு அழிந்து வரக்கூடிய சூழல் இருக்கிறது. ஏனென்றால் அந்த கலைகளை நிகழ்த்தக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது சிதைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உலகமெங்கிலும் பெரிய ஒரு பண்பாட்டு மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஒற்றையான பண்பாட்டை உருவாக்கக்கூடிய முயற்சி என்பதும் இன்றைக்கு
சர்வதேசிய அளவில் ஊடகம் மட்டுமல்லாமல் எல்லா துறைகளிலும் அப்படியான ஒரு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நாட்டுப்புற கலைகளை நாம் பாதுகாப்பது அல்லது அவற்றை கற்பிப்பது என்பது அடிப்படையில் அதற்கான நோக்கம் என்ன என்று பார்த்தால் அது பழைய சூழலில் இல்லை. நாட்டுப்புற கலைகள் ஒரு காலகட்டத்தில் அது பழைய சமூகத்தினுடைய சமூக சமய பண்பாட்டு நடவடிக்கைகள் சார்ந்ததாக இருக்கிறது. ஆனால் இன்றைய சூழலில் நாட்டுப்புற கலைகளை நாம் பேணி பாதுகாப்பது என்பது நம்முடைய பண்பாட்டை நாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வேலையாகத்தான் அது இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஒற்றைமயப்படுத்தப்பட்ட சூழலில் ஒரே வகையான இசை, ஒரே வகையான மொழி, ஒரே வகையான கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய சூழலில் ஒரு பல்பண்பாட்டு தன்மை, ஒரு மல்டிகல்ச்சுரலிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு பல்பண்பாட்டு தன்மையை கொண்ட ஒரு உலகை அல்லது ஒரு பொது வெளியை, சமூக வெளியை உருவாக்குவது என்பதுதான் நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பதனுடைய தேவையாக இருக்கிறது. ஆக ஒற்றைமயப்படுத்தப்பட்ட ஒரு கலாச்சாரத்திற்கு மாறாக ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான தனித்தனி அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்களை மீட்டெடுப்பது என்பதும் அந்த அடையாளங்களை தக்க வைப்பது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. கல்ச்சுரல் ஐடென்டிட்டி என்று நாம் சொல்லக்கூடிய பண்பாட்டு அடையாளத்தை தக்க வைத்தல் என்பது. எனவே ஒரு அடையாளத்தை தக்க வைப்பதற்கான ஒரு நெருக்கடி என்பதும் இன்றைய சூழலில் இருந்திருக்கிறது. ஆக சமூகம் ஒரு நவீன சமூகத்தை, நவீன வாழ்க்கையை கடந்து ஒரு பின்னை நவீனத்துவ சூழலில் நாம் சென்று கொண்டிருக்கிற போது நம்முடைய அடையாளங்களை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அப்ப மொழி அடிப்படையில் நாம் நம்முடைய மொழியை இழக்கிறோம். அது போல இந்த நாட்டுப்புற கலைகள் என்பதும் மொழியில் மட்டுமல்லாமல் நம்முடைய கலை சார்ந்த கூறுகளிலும் நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய உலகியல் நோக்கு, நம்முடைய சமூக பார்வை இவையெல்லாம் பதிவாகி இருக்கின்றன. எனவே நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பதற்கான ஒரு தேவை அல்லது அதை நாம் பாதுகாப்பதற்கான ஒரு அவசியம் என்பது நம்முடைய பண்பாட்டை நாம் தக்க வைப்பது என்பதும் நம்முடைய பண்பாட்டு அடையாளத்தை நாம் மீட்டெடுப்பதற்கான ஒரு வேலை திட்டமாகத்தான் அது அமைந்திருக்கும் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த வகையான சூழலில் பழைய காலத்தில் இருந்த நாட்டுப்புற கலைகளை நாம் வேறு ஒரு இன்றைய சூழலுக்கான ஒன்றாக மாற்ற வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. ஏன்னா பழைய காலத்துல நாட்டுப்புற கலைகள் பெரிதும் ஒரு சமய பண்பாட்டு நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. அது கரகாட்டமாக இருக்கலாம் அல்லது ராஜா ராணி ஆட்டமாக இருக்கலாம். இவையெல்லாம் ஒரு நாட்டுப்புற சமயத்தினுடைய ஒரு கூறாக இருந்து அது அந்த பின்னணியில் இருக்கிற, ஏன்னா எந்த கலைக்கும் ஒரு கான்டெக்ஸ்ட் அப்படின்றது முக்கியம். அப்ப பழைய சூழமைவில் இருந்து நாட்டுப்புற கலையை நாம் பிரித்தெடுத்துட்டோம். அப்ப பிரித்தெடுக்கும் போது இன்றைய சூழலோடு அதை பொருத்துவது என்பது மிக முக்கியமானது. கான்டெக்சுவலைஸ் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமானது. அப்ப நாட்டுப்புற கலைகளை நாம் கற்பிக்கும் போது அல்லது அதனை ஒரு பாடத்திட்டத்தில் உருவாக்கும் போது இன்றைய சூழலுக்கான பொருத்தப்பாடு, அதை எந்த அளவில் நாம எந்த நோக்கத்திற்காக அதை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பாடத்திட்டத்துல நம்ம பள்ளிகள்லையோ அல்லது கல்லூரிகள்லையோ நம்ம நாட்டுப்புற கலைகளை சேர்க்கும் போது அது நம்முடைய மரபான ஒரு பண்பாட்டை நாம் மீட்டெடுக்கிறோம் என்பதும் மரபான ஒரு அறிவை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இருக்கிறது. அப்போ பள்ளிகள்ல இருந்தே இந்த மாதிரியான ஒரு, ஏன்னா இன்னைக்கு நாம் நம்முடைய நம்முடைய மரபான அடையாளங்கள்ல இருந்து வெளியேறும் போது இந்த நாட்டுப்புற கலைகளை நாம் கற்பிக்கும் போது அல்லது அதை பற்றிய ஒரு அறிமுகத்தை நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு பள்ளியிலிருந்து நாம் கொண்டு வருகிற போது நாம் இந்த பண்பாட்டை சார்ந்தவர்கள் என்கிற ஒரு ஒரு பொது விழிப்புணர்வை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறோம் மாணவர்களுக்கு. இரண்டாவது, மாணவர்களுடைய கற்பித்தல் முறைகள்ல இலகுவாக்குவது, மொழியை கற்பிக்கிறதோ அல்லது வேறு வகையான பாடங்களை கற்பிக்கிற போது அவர்களுக்கு இந்த நாட்டுப்புற கலை வடிவங்களை நாம் பயன்படுத்தி அந்த கற்பித்தல் முயற்சிகளை அதை இணைத்து செய்யும் போது மாணவர்களுக்கான புரிதல் என்பது இலகுவாகிறது. அதே நேரத்தில் நம்முடைய மரபான கலைகளை நாம் தக்க வைக்கக்கூடிய முயற்சி என்பதும் நடக்கிறது. எனவே இந்த பாடத்திட்டத்தில் அல்லது கரிக்குலம் என்று சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தில் நாம் இந்த நாட்டுப்புற கலைகளை சேர்ப்பது என்பது பள்ளி பருவத்தில் இருந்து கொண்டு வரும்போது அது சிறப்பாக இருக்கும். பள்ளி பருவத்துல நாம் இப்ப வழக்கமான பாடங்களில் இருந்து உடற்கல்விக்கான தனி பாடம் வைத்திருக்கிறோம். தையல் ஆசிரியர் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க, சில கைத்தொழில்களை கற்றுக் கொடுக்கிறது. அது போல இந்த கலைகளை
கற்றுக் கொடுப்பதும் ஒரு பொதுத்தன்மையாக கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்படி கலைகளை நாம் கற்பிப்பதன் மூலம் மாணவர்களிடம் பல வகையான மாற்றங்களை நாம் ஏற்படுத்துகிறோம். எப்படின்னா, அடிப்படையில ஒவ்வொரு கலைகளுக்குள்ளும் சில வாழ்வியல் மதிப்பீடுகள் இருக்கின்றன, சில கலாச்சாரத்தினுடைய சில நல்ல அம்சங்கள் இருக்கின்றன. எனவே அவற்றையெல்லாம் இந்த மாணவர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அதை ஏற்படுத்துகிறது. நம்முடைய கலாச்சாரம் இது, நம்முடைய பண்பாடு இது என்பது. இரண்டாவது நிலையில நாம் பார்க்கிற போது அது அவர்களை ஒரு வேறு வகையான உலகிற்கு அது கொண்டு செல்கிறது. ஏன்னா இயல்பான ஒரு யதார்த்தத்துல இருந்து இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள்ல ஈடுபட்ட அவர்களும் அந்த கலைகளை ஆடும்போது அல்லது அந்த இசையை இசைக்கும் போது அவர்கள் வேறு வகையான ஒரு உலகத்திற்கு ஒரு இறுக்கமான சூழல்ல இருந்து கொஞ்சம் விலகி வேறு ஒரு சூழலுக்கு அவர்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதும் அதிலே கிடைக்கிறது. இன்னொரு வகையில் நாம் பார்க்கிற போது அது அவர்களுடைய மனநிலையை சமப்படுத்தவும் உதவுகிறது. ஏன்னா இன்னைக்கு நிறைய மாணவர்களுக்கு நிறைய மனம் சார்ந்த நெருக்கடிகள் இருக்கின்றன. அப்ப அதுல இருந்து விடுபடுறதுக்கு, அவங்க உடலை இலகுவாக்குறதுக்கு, மனதை இலகுவாக்குவதற்கு இது ஒரு தெரப்பெட்டிக்காக, ஒரு மருத்துவம் சார்ந்த அவருடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இன்றைக்கு இந்த நாட்டுப்புற கலைகள் இருப்பதை பார்க்கலாம். எனவே நாட்டுப்புற கலைகளை நவீன சூழலுக்கான ஒரு பொருத்தப்பாட்டை நோக்கி கொண்டு செல்லும் போது நாம் இதையெல்லாம் அதனுடைய நோக்கமாக அடிப்படையிலே வைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இரண்டாவது இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், இந்த நாட்டுப்புற கலைகள் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழருடைய மரபுசார் கலைகள் அந்த மண்ணில் இருக்கிறது. ஆனால் வேறொரு நிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கலையை பற்றிய அறிவை நாம் ஊட்டுகிற போது அதற்கான பிரச்சனை மாறுகிறது. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய பண்பாட்டு சூழல் என்பது, அவர்கள் வாழக்கூடிய மொழி சூழல் என்பது வேறு வகையான ஒன்றாக இருக்கிறது. எனவே அப்படியான சூழல்ல முற்றிலும் அவர்கள் சொந்த மண்ணிலிருந்து விலகி ஒரு புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழுகிற போது அவர்களுக்கு இந்த பயிற்சி என்பது இன்னும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா தமிழ் சூழல்ல தமிழ் மண்ணில் வாழ்றவங்களுக்கு இயல்பான வாழ்க்கையில ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க இந்த கலைஞர்களை, இந்த கலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அயல் நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு இதை கற்பிப்பது என்பது இன்னும் தேவையான ஒன்றாக இருக்கு. ஏன்னா நம்ம எதுல இருந்து ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி என்பது முக்கியமாக இருக்கிறது. அந்த அறுபடா, ஏன்னா தமிழ் மொழி ஒரு 2600 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கிறது நம்ம கீழடியில இருந்து பார்க்கும்போது. அப்படியான தொடர்ச்சியான வரலாற்று தொடர்ச்சியும் பண்பாட்டு தொடர்ச்சி நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கலைகளை நாம் இழக்காமல் தொடர்ந்து கற்பிக்க வேண்டிய, அதை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை ஒவ்வொரு தமிழருக்குமாகவும் இருக்கிறது. அப்ப அயல்நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்த கலை கலாச்சாரத்தை கற்பிக்கக்கூடிய முயற்சியை இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இந்த முயற்சிகளிலே ஈடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எங்களுடைய பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகத்தில் சில முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பால் நண்பர் சந்தன்ராஜ் அவர்களுடைய முயற்சியினாலும் ஆர்வத்தினாலும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சில பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த நாட்டுப்புற கலைகளிலே ஒரு குறுகிய காலத்தில் சில முக்கியமான கலைகளை கற்றுத்தரக்கூடிய ஒரு பயிற்சியை நாங்கள் அளித்தோம். எனவே அயல்நாட்டில் அல்லது புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களுக்கான சிறப்பு பயிற்சிகளை இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கலைகளை கற்று அங்குள்ள மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்களாக, மரபுசார் கலைகளை கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக அவர்கள் மாறக்கூடிய ஒரு தேவையும் இருக்கிறது. அப்ப அதை இந்த கற்பித்தல வெறும் ஒரு பயிற்சி பெற்றார்கள் என்பது இல்லாமல் அதை ஒரு கல்வி சார்ந்ததாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த முயற்சியும் நாங்கள் சந்தன்ராஜ் அவருடைய முயற்சினால எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் இது போல நாட்டுப்புற இசைகளை கற்பதற்கான ஒரு சான்றிதழ் படிப்பு, பறை இசைக்கான சான்றிதழ் படிப்பு, தெருக்கூத்துக்கான சான்றிதழ் படிப்பு, கரகாட்டத்திற்கான சான்றிதழ் படிப்பு, இது போன்ற ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் இன் ஃபோக் ஆர்ட்ஸ் என்பதாக சில முயற்சிகளை எடுத்து அதிலே ஒவ்வொரு தனித்தனியான கலைகளிலே அவர்கள் பயிற்சி எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறோம். எனவே இந்த நாட்டுப்புற கலைகளை எதிர்காலத்தில் நாம் நம்முடைய அறுபடாத பண்பாட்டு தொடர்ச்சியை கொண்டு செல்வதற்கும், நம்முடைய பண்பாட்டு அடையாளத்தை நாம் தக்க வைப்பதற்கும், நம்முடைய தமிழர்களுடைய மரபான உலக பார்வையை
எதிர்கால சமூகம் புரிந்து கொள்வதற்கும் இந்த நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பது என்பதும் அதனை கல்வி புலத்தின் ஒரு பகுதியாக மாற்றி அதனை கற்பிப்பதற்கான தேவை என்பது இந்த 21ஆம் நூற்றாண்டில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதற்கு இந்த இப்படியான உலக அளவிலான ஒருங்கிணைப்பு என்பது தேவையாக இருக்கிறது. எனவே அந்த முயற்சியை இன்றைக்கு செய்யக்கூடிய சந்தன்ராஜ் அவர்களுக்கும் வாகை நாட்டுப்புறவியல் கழகத்திற்கும் இந்த அதனை வெளியே உலகெங்கும் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வலைத்தமிழுக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி நன்றி, அருமை அருமை. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நீங்க பள்ளிகள்ல மாணவர்களுக்கே இந்த மரபிசையை நம்ம அறிமுகப்படுத்தணும்னு சொன்னது நல்ல செய்தி தான். நீங்க பேசும்போது ஒண்ணு தோணுச்சுங்கய்யா. இப்ப நம்ம பள்ளியில அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வருங்கால சந்ததியினர் பாத்தீங்கன்னா அவங்க புதிய புதிய கருவிகளை தான் விரும்புறாங்க. இப்ப மேல் நாட்டுல பாத்தீங்கன்னா கருவிகள்லாம் வடிவம் மாறி அவங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற பிடித்த மாதிரி ஒரு அமைப்புல மறு ஆக்கம் செய்யப்பட்டிருக்கு இல்லைங்களா பழைய இசைக்கருவிகள் எல்லாம். அந்த மாதிரி நம்ம புதிய தலைமுறைக்கு பிடிச்ச மாதிரி இந்த மரபான இசைக்கருவிகளை மாற்றி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி இருந்தா போய் சேருமா? எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, வேற இன்றைய சூழலுக்கு பொருத்தப்பாடா அதனுடைய தேவையை உருவாக்கணும்னு சொல்றேன். அதான் கருவியை நம்ம மாத்த முடியாது. ஏன்னா பறைன்றது என்ற தோல் கருவி தான் நம்முடைய ட்ரம்மா இருக்கும். ஆப்பிரிக்கர்களுடைய பறை இசைன்றது வேற, தமிழருடைய பறை இசைன்றது வேற. அப்ப அது மாதிரியாக ஒரு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு பறை தோல் கருவியை நோக்கி நம்ம போறதை விட நம்முடைய பறை கருவியை இன்றைய சூழலுக்கான பொருத்தப்பாட்டை அதுக்கு உருவாக்குவது, கான்ட்ராக்சுவலை பண்றதுதான் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க சொல்ற மாதிரி வேற ஒரு வடிவத்துல மாற்றுன்றது திருப்பி நம்ம ஒரு பொது அடையாளத்துக்கு நம்முடைய சொந்த அடையாளத்தை இழப்பது போல ஆயிரும். அப்போ கருவி பழசு நம்முடைய பண்பாட்டின் அதை திரும்ப ஒரு உயிர்ப்போட இன்றைய சூழலுக்கு தகுந்ததாக அதை பொருத்தப்பாடு உள்ளதாக மாற்ற வேண்டியது தேவைதான் இருக்கிறதே தவிர கருவியை மாற்றுவது தேவையல்ல. உங்களுக்கு இதுல ஏதாவது இதை எப்படி இன்றைய சூழலுக்கு பொருத்தமா மாத்தலாம் அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட ஐடியாஸ் இருக்குதா? இல்ல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இன்றைய சூழலுக்குன்னா இப்ப நம்ம வெவ்வேறு நாடுகள்ல இருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலையும் அதுக்கான சூழலை உருவாக்குறதுன்றது எந்த இதுல இப்ப சிலர் சில நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொது விழாக்கள், ஒரு பண்பாட்டு பொது கூடுகை இருக்கு பாருங்க. இப்போ ஒரு காலகட்டத்துல இப்ப கோயில்ல கூடும்போது இந்த நிகழ்ச்சிகள்லாம் காட்டப்பட்டது. ஆனா இன்னைக்கு அதுக்கான சூழல் இல்லை. அப்படி இல்லாத போது தமிழர்களுடைய ஒரு பொதுவான பண்பாட்டு நிகழ்வு, ஒரு பண்பாட்டு கூடுகையில இதற்கான தேவையை நம்ம உருவாக்குறது அப்படின்றதுதான். பழைய சூழல்ன்றது மாறும்போது இன்னைய சூழல்ல இதை எதுல போய் நம்ம சேர்க்கறது அப்படின்றதான் நம்ம யோசிக்கணும்னு சொல்றேன். பள்ளிகள்ல நீங்க கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமையான விஷயம். இங்க கூட பள்ளிகள்ல அவங்களுக்கு பிடிச்ச இசைக்கருவிகளை நிறைய இசைக்கருவிகள் இருக்கும். குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்ச இசைக்கருவிகளை தேர்ந்தெடுத்து அவங்க படிச்சுட்டு அதுல புலமை பெற்று வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி நம்மளுடைய மரபு கலைகளை கொண்டு அதுல ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச கருவிகளை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தாங்கன்னா கத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி, எப்படி இவ்வளவு மொழிகள்ல உங்களால புலமை பெற முடிஞ்சது? அவ்வளவு மொழி ஆர்வம் இருந்ததா? எப்படி நீங்க எத்தனை மொழிகள் கத்துக்கிட்டீங்க? அத்தனை மொழிகள்ல நாவல் வரைக்கும் எழுதியிருக்கீங்க. இல்ல அது எப்படின்னா, பொதுவா நாங்க இப்போ மதுரை அமெரிக்கன் கல்லூரியில படிக்கும்போது சந்தன்ராஜ் அங்கதான் படிச்சாருன்னு நினைக்கிறேன். இல்ல தியாகராசர் கல்லூரியான்னு தெரியல. அங்க திராவிட மொழிகளை ஒப்பிலக்கணம் என்பது கம்பேரிட்டிவ் திராவிடியன் கிராமர். அப்போ அதுல பொதுவான கூறுகள், இந்த எண்கள், அது போல இடப்பெயர்கள் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது நாம ஏன் மற்ற திராவிட மொழிகளை தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அப்போதே நான் மலையாளம் படிக்க ஆரம்பிச்சேன். பிறகு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தேப்போ மீனாட்சுந்தராருடைய ஒரு கனவு, அவர் பல இந்திய மொழிகளை கற்கக்கூடிய ஒரு நிறுவனமா மாற்றணும்னு சொல்லி அவர் காலத்துல மலையாளம், தெலுங்கு, கன்னடத்துக்கான தனித்தனியான இருக்கைகள், துறைகளை உருவாக்கி அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சார். அப்ப மாலை நேரங்கள்ல நாங்க இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம். நான் எம்ஏ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள மலையாளம் முடிச்சிட்டேன், சர்டிஃபிகேட், டிப்ளமா. எம்ஃபில் போகும்போது தெலுங்கு போயிட்டேன். பிஹெச்டி உங்களுக்கு அதே தொடர்பான டாபிக்னால திரும்ப பிஹெச்டியும் முடிச்சு தொடர்ந்து அப்ப நம்ம படிக்கிறதோட அதை நடைமுறைப்படுத்தும் போது தொடர்ந்து நான் மொழிபெயர்ப்புகள் நிறைய செய்ய ஆரம்பிச்சேன்.
ஏன்னா நம்ம ஒரு இந்தியான்ற ஒரு பெரிய நாட்டுல இருக்கும்போது மற்ற மொழிகள்ல என்ன வகையான இலக்கிய வளர்ச்சி இருக்குன்றத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துல நான் செய்வேன். தொடர்ந்து அந்த முயற்சி இருக்கு. இப்ப இன்றைக்கு வரைக்கும் நம்ம மலையாளத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, என்ன நம்ம பற்றி என்ன பார்வை இருக்கு, அங்க என்ன புதிய முயற்சி நடக்குதுன்றதை நான் தொடர்ந்து அதை மொழிபெயர்ப்பு வாயிலாகவும் நான் செய்திட்டு வர்றேன். ரொம்ப அருமை அருமை அருமை. நீங்க மலையாளத்துல இருந்து ஒரு நாவலை மொழிபெயர்த்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கீங்க இல்லையா? மலையாளம் இயந்திரம் நாவல். ஆமாங்கய்யா, சொல்லுங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் ஐயா, ரொம்ப அருமை ரொம்ப அருமை. இப்ப நீங்க இப்ப தெலுங்கு, மலையாளம், தமிழ், இப்ப நீங்க ஆந்திரா, கர்நாடகா, இது கேரளம், தமிழ்நாடு மாநிலங்களில நீங்க எங்கெல்லாம் மரபான கலைகளுக்கு மதிப்பு அதிகமா இருக்குது, அவங்க வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வாழ்வாதாரம் இதோட பிணைக்கப்பட்டு இருக்கு. அதனால அந்த அளவுக்கு சிறப்பா இல்லைங்களா? எந்த மாநிலத்துல அதுக்கான ஒரு வளர்ச்சி அது நல்லா இருக்கு, மக்கள் அதை கேரளத்துல நல்லா இருக்குங்க. கேரளத்துல எப்படின்னா, இப்ப நீங்க நம்ம சங்க காலத்துல இருக்கக்கூடிய பல கலைஞர்கள் கலைகள் இன்னைக்குமே கேரளத்துல முக்கியமா இருக்கு. நீங்க இப்ப சிலப்பதிகாரத்தில் சொல்லக்கூடிய சாக்கிய கூத்து இன்னைக்கும் கேரளாவில இருக்கு. நம்ம சங்க இலக்கியத்துல பார்க்கக்கூடிய முருகனுக்கான வெறியாட்டை நிகழ்த்தக்கூடிய வேலன்கள் இன்னைக்கும் கேரளத்துல இருக்கிறாங்க, பாணர்கள் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு ஒரு ஜாதிய ஒரு குடிகள்ன்றது ஒரு ஜாதிய ரீதியாக ஒரு ஆதிவாசிகள் மாதிரி அவங்க மாறிட்டாங்க. ஆனா அங்க என்ன பண்றாங்கன்னா, தொடர்ச்சியா இந்த நாட்டுப்புற கூத்தாக இருந்த இந்த துள்ளல், தெய்யாட்டம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு அவங்க ஒரு அதை ஒரு எலைட்டா மாத்தி கதகளியா போயிடுச்சு. அப்ப கதகளிக்கான தனியாக கலாமண்டலம்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்கு அரசாங்க நிதியே இருக்கு. இப்ப கதகளி என்னைக்குமே அழியாது. ஏன்னா அது அழியாத வகையில அவங்க அதற்கான ஒரு பெரிய அரசு சார்ந்த ஒரு தனி நிறுவனம்னால அரசு ஆதரவுடைய நிறுவனமாக மாற்றிக்கொண்டார்கள். ரெண்டாவது நீங்க அரசு நிகழ்ச்சிகள்ல இந்த பிரபகண்டா பிரச்சாரம் பண்றதுக்கு இந்த கலைகளை தொடர்ந்து அவங்க பயன்படுத்திட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே அத்தகைய முயற்சிகள் இருக்கு, ஆனா அது குறைவு. ஆனா அவங்க இந்த அரசு திட்டங்களை, அரசு சார்ந்த திட்டங்களை கொண்டு போகும்போது அதை இந்த கலை வடிவங்கள்ல பழைய கலை வடிவங்கள்ல நவீன கருத்துக்களை மக்கள் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை அறிவிக்கக்கூடிய முயற்சின்றத இருக்கு. அங்க தொடர்ந்து இந்த மக்கள் இயக்கங்கள், கலை இலக்கிய இயக்கங்கள் ரொம்ப தீவிரமான செயல்பாட்டுல இருக்கு. இப்ப ஒரு சில நம்ம நாட்டுப்புற கலைகளை பற்றிய பார்வை அப்படின்றது படித்தவருடைய பார்வை இது என்ன பாமரர்கள் விஷயம், இதை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய மனத்தடை இருக்கு தமிழ்நாட்டில இருந்தாலும் சரி, உலக இது ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய அந்த கலைகளை நிகழ்த்தக்கூடிய கலைஞர்களுடைய சமூகம் சார்ந்த விஷயம் இருக்கு. அப்ப இதெல்லாம் இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அது தமிழருடைய கலை, நம்முடைய மண், நம்முடைய பழைய பண்பாடு அப்படின்ற உணர்வு இல்லை. ஆனா கேரளத்தை பொறுத்தளவுல இந்த சாதியம் தொடர்பான விஷயங்கள்லாம் இல்லாம அது நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த விஷயம் அப்படின்ற போது எல்லாருமே அதுல பங்கெடுக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமங்கள்லயுமே தனித்தனியான கலைக்குழுக்கள் இருக்கு நிறைய ஒவ்வொரு பகுதியில. அதுல இப்ப வடமலபார் பகுதிகளில் போனீங்கன்னா அங்க ஒரு வகையான கலைகளுக்கான ஆர்வம் இருக்கு. அதே மாதிரி கேரளத்தினுடைய தென் பகுதியில வேற வகையானது இருக்கு. அங்க இப்போ ஒவ்வொரு கிராமமும் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய முயற்சி இருக்கு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் பொலிட்டிக்கலாவே அரசியல் ரீதியான இயக்கங்களும் இந்த கலைகளை தங்களுடைய நோக்கத்தை தங்களுடைய கருத்துக்களை பிரச்சாரம் பண்றதுக்கு, பரப்புரை செய்யறதுக்கு இந்த கலைக்குழுக்களை தொடர்ந்து தக்க வைக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான தேவை அதிக அளவுல இல்லை. கேரளாவில அரசியல் இயக்கங்களும் இதை கையில எடுத்திருக்கு. நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி நம்ம அரசும் இதுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் இல்லையா? அப்போதுதான் கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும். ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. நீங்க நிகழ்ச்சியில சிறப்பா உரையாற்றினீங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க ஐயா. இப்ப நம்ம நாட்டுப்புற பாடல் போகலாமா? கருப்பு கரச்சேல கட்டி கரையோரம் போற குட்டி, கருப்பு கரச்சேல கட்டி கரையோரம் போற குட்டி, கரும்ப எறும்பு கண்டா விட்டிடுமா, உன்னை நான் கண்ணாலே பார்த்தா ஏதும் கிட்டிடுமா, உன்னை நான் கண்ணாலே பார்த்தா ஏதும் கிட்டிடுமா.
மஞ்சக்கர வேட்டி கட்டி மலையோரம் போற மச்சான், கர வேட்டி கட்டி மலையோரம் போற மச்சான், கெஞ்சி நான் கேட்டதெல்லாம் கிட்டிடுமா, இனி நீ கொஞ்சி நாகே உடம்பு தங்கிடுமா, இனி நீ கொஞ்சி நாகே உடம்பு தங்கிடுமா. அடிமேல் அடி எடுத்தால் அம்மியும் நகருமொடி. ஆ அடிமேல் அடி எடுத்தால் அம்மியும் நகருமோடி. அடியாத பிள்ளை என்றும் படியாதோ தெரியுமோடி. அடியாத பிள்ளை என்றும் படியாதோ தெரியுமோடி. தாளாட்டு பாட்டு பாடு ரத்தினமே உனக்கு தாழம்பு வாங்கி தாரேன் அப்புறமே. தாளாட்டு பாட்டு பாடு ரத்தினமே உனக்கு தாழம்பு வாங்கி தாரேன் அப்புறமே. கருப்பு கரை சேலை கட்டி கருப்பு கரை சேலை கட்டி கரையோரம் போற குட்டி கரும்ப எறும்பு கண்டா விட்டிடுமா, உன்னை நான் கண்ணாலே பார்த்தா ஏதும் கிட்டிடுமா. என்னமோ போல் இருக்கு, ஆனாலும் நெஞ்சு கொள்ள என்னமோ போல் இருக்கு. 5-6 மாசம் மச்சானே உனக்கு அத்தனை கல்லி தாரத்தானே. 5-6 மாசம் போன மச்சானே உனக்கு அத்தனை கல்லி தாரத்தானே. மஞ்சக்கர வேட்டி கட்டி மஞ்சக்கர வேட்டி கட்டி மலையோரம் போற மச்சான், உடம்பு தாங்கிடுமா, கொஞ்ச நாளே உடம்பு தாங்கிடுமா. கோயில் வாசலிலே குனிஞ்சு நீ போகையிலே ஆ கோயில் வாசலிலே குனிஞ்சு நீ போகையிலே கோமலமே உன்னழகை கண்டுனா எங்கையிலே வட்ட நிலவு போல முத்தலகே உனக்கு எட்டினால் கிடைக்குமாவும் சித்தலகே. வட்ட நிலவு போல முத்தலகே எனக்கு எட்டினால் கிடைக்குமாவும் சித்தலகே. கருப்பு கரை சேலை கட்டி கருப்பு கரை சேலை கட்டி கரையோரம் போற குட்டி கரும்ப எறும்பு கண்டா விட்டிடுமா, உன்னை நான் கண்ணாலே பார்த்தா ஏதும் கிட்டிடுமா, உன்னை நான் கண்ணாலே பார்த்தால் ஏதும் கிட்டிடுமா. இருக்கிற வேலையில கிண்டலனிய சகில இட்டு மாமா தொட்டத்தில கிண்டலனிய சகில இட்டு கட்டி பாட்டு பாடு மச்சானே, பத்து கட்டி பாப்பது போ மச்சானே, இட்டு கட்டி பாட்டு பாடு மச்சானே, பத்து கட்டி பாப்பது போ மச்சானே. மஞ்சக்கர வேட்டி கட்டி மஞ்சக்கர வேட்டி கட்டி மலையோரம் போற மச்சான், இனி நான் கேட்டதெல்லாம் கிட்டிடுமா, இனி நீ கொஞ்சி நாயே உடம்பு தங்கிடுமா, நாயே உடம்பு தங்கிடுமா. காசு கட்டி குருவி போலே கண்ணே நீ இருக்கையிலே காசு கட்டி குருவி போலே கண்ணே நீ இருக்கையிலே காதலிக்க உகந்த பெண்ணே கனிவுடனே பேசு கண்ணே, காதலிக்க உகந்த பெண்ணே கனிவுடனே பேசு கண்ணே. மாசி பிறைய போல கட்டழகே உனக்கு மகிழம்பு வாங்கி தாரேன் பொட்டழகே.
மாசி பிறைய போல கட்டழகே உனக்கு மகிழம்பு வாங்கி தாரம் பொட்டழகே கருப்பு கரைச்சேல கட்டி கருப்பு கரைச்சேல கட்டி கரையோரம் போற குட்டி கரும்ப எறும்பு கண்டா விட்டிடுமா உன்னை நான் கண்ணால பார்த்தா ஏதும் கிட்டிடுமா உன்னை நான் கண்ணால பார்த்தா ஏதும் கிட்டிடுமா உண்மையில அன்பிரு உள்ளத்துல பயமுக்கு உண்மையில அன்புக்கு உள்ளத்துல பயிருக்கு உண்மையே சொன்னால் தன் உயிரே பொழிரு உண்மையே நான் தன் உயிரே பெருக்கு கண்ணால காதையால மச்சாயே நமக்கு சந்தரங்கள் குடி போத்திடத்தானே கண்ணால சாதி மல மச்சானே நமக்கு சந்தரங்கள் கூடி போச்சுதானே மஞ்சக்கரவே கட்டி மலையோர மச்சான் கெஞ்சின கேட்டதெல்லாம் கிட்டிடுமா இனி பொன்னியாயே உடம் தங்கிடுமா இனி பொன்னியாயே வந்து தங்கிடுமா சண்டால சாதி நானே தான் நானே தானே தன்ன நன்றி சார் நன்றி 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 நன்றி. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. 2 பேரும் சேர்ந்து பாடினது ரொம்ப நல்லா இருந்தது. பாடினாங்க. கருப்பு புடவையும் மஞ்சள் வேட்டியும் தான் மிஸ்ஸிங். அது மேடையில நீங்க ஆமா பாட்டு மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது. உண்மையிலேயே ஒரு திரைப்படத்துலயும் வரலாம். நீங்க எழுதின பாட்டா? ரொம்ப இல்லைங்க, முன்னாடியே கவிஞர் எழுதி வருது. மதுரை சந்திரன் சொல்லிட்டு அவர் எழுதுனது வருதுல போட்டீங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. கேட்கறது நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம அடுத்ததாக நம்ம டாக்டர் பிரகாஷ் சந்திராவை கூப்பிட்டுலாமா? நம்ம பார்த்தா சார் இருக்கார பாருங்க. Dr. Prakash Chandra is actually a professor in Department of Modern Indian Languages and Literary Studies from Delhi. Dr. Prakash Chandra Patnaik அறிமுகப்படுத்த திரு பார்த்தசாரதி அவர்களை அழைக்கிறோம். வணக்கம். Dr. Chandra Prakash Patnaik is a professor and Department of Modern Indian Languages and Literary Studies at Delhi University. He has specialized in the area of research in folklore and tribal lore, and he has done a lot of field work, especially in tribal lore. His contribution to the Department of Modern Indian Languages, Literary Studies at Delhi University is highly appreciated by many academicians. He has done his master's Oriya language and literature and PhD in a socio-linguistic study of Yuang tribe at Utkal University, Odisha. His area of interest are comparative literature, folklore, and tribal lore, and he has done in the teaching services for more than 33 years. Dr. Patnaik has guided many postdoctorate students and research students. He has got many awards and across the Indian, rural folk areas, and mainly from West Bengal, Assam, and other part of the Indian systems, and career award by University Grand Commission New Delhi, PG Metric Scholarship by Government of Odisha. He has delivered lectures in UK, Malaysia, and Singapore. He has published 4 books, including Tribes of India, Identity, Culture, and Lore, and many research papers. And today, Dr. Patnaik is going to address this as a topic of life of folk artist as cultural ambassador of India and academic point of view. Welcome, Dr. Patnaik, and the stage is yours. Vanakkam. Thank you, Dr. Sarthiji. The topic that has been given to me is life of folk artists as cultural ambassador of India.
and an academic point of view. So it is clear that I'm not going to talk anything other than academic that is related to the work. My introduction has already been given and it's a lengthy one. So I am not trying to link it with the type of work I am doing. I wanted to go directly to the topic that has been assigned to me, that life of folk artists and how they are considered as the cultural ambassador of the country. And when an academician has to give a kind of note to the topic, has to think very deeply into it. And this is how I have thought. And to me, there are three questions that is emerging out of this topic. One is, who are folk artists? Normally, we have been talking that artists, folk artists, but who are they? The second question is, what do they do? And why are they so important in the present social scenario? And the third point is, why are they considered at par with the ambassador, the cultural ambassador? To bring into discussion, let us talk about the folk artist. Folk performer, the community, the members of the community who join in any performance of a folk performance. And I can very comfortably say, anybody coming from the folk community is a performer. We don't call artists. Of course, some have a deep knowledge of that, some have different skills on that, and specialized talent and inborn talent. But who call them artists? When they are inside the community and they perform, they are performers. So everybody is a performer. Then comes how the term artist is linked with the folk artists. It is always by the outside, or when they move from their original domain to another area, another space, another domain, they are called as artists. And for us, both are important. If the performance is not there, we will not get performer, and we will not get specialists in performances who will be treated or who are normally treated as artists. So they are known as performer in their own land. Suppose a particular village, there is a particular performance and that village or the district is known for that performance, and that we know in every corner of India, we have such performances. The people of that community, of that place, don't call them artists. It is only outsiders who call them artists because they move to the outside world. So, the reason of raising this question is to let others know that how important their role is. So they are in their own land as known as performer, and in outside maybe village, outside the village, outside the district, outside the state, outside the country, they are known as folk artists. And their performance space changes from the folk atmosphere to another atmosphere. And while doing that, they shift for a grammar, a new grammar. Otherwise, performance doesn't have any grammar. Performance has its own rule and it changes as per the requirement. So when they move to the another world with their performance to show it to others, they create a new kind of grammar in the performance. And every moment, every day, they won't think it, and therefore each performance, all the performances are not the same, even if they are performed by the same community or same group. So there is a change. There is always a change in theme, change in the technique, and to suit the audience.
Suppose in a village the performance goes the whole night, and when it is taken to outside the village, the performers have to think that how much time the audience can spare, the people can spare to watch the performance. And they change their space accordingly. They change their technique accordingly, their theme accordingly, and therefore the space of the performer changes to the artist. So they are called artists. To me, I'm not saying that there is any fixed definition for that, but these are the people who perform well and take the performance to another land are called folk artists. And they are known as folk artists outside world. And then the second question is, what do they do? You see, they do a great job. We know the tourists come to our land, they see the tangible cultural heritage of India. But what about the intangible cultural heritage? There are two ways. The outsiders coming to our land and watching, witnessing the intangible cultural heritage of this country, or the other way, our folk artists carrying some portion of the intangible cultural heritage to outside world. And while doing that, as I told while discussing the previous question, that they change as per the spatio-temporal need. And that is very much needed. And that's the beauty of the folk performances, the folk art, that we can react at any point of time. We can add anything, we can delete anything, we can change anything, and that is left to the artist who is performing that. But while doing that, it doesn't mean that I could listen to the previous speaker, and a few words I could understand, and that he was talking about the cultural identity. They carry the cultural identity, they retain the cultural identity, and that is how we try to accept that this performance belongs to that culture because of the cultural identity. And they are very quick to the situations. They know, where to change, how to change, what are the things to be taken, what are the things to be shown, and what are the things to be hidden. So this is the way they are quick to the situation. Let us, because we are talking about the pandemic situation, the whole motto of this program is to support these folk artists. And we know their performances have been affected lately because of the situation. And you see how they react. There is no performance for last many months, we know. They have to maintain the social distancing norm that is imposed all over the world. It's not that in one country, it is all over the world because of the pandemic situation. But when their performance is checked, so their livelihood is at stake. They face problems. But irrespective of that, how they are quick to the situations. And we'll find many folk art now available in net, the folk art and painting, and how the pandemic situation, the stories have been reflected in the painting, we know. Only thing is, the folk artists who perform, and because they are stagnated at one point, they cannot move, they will not get the audience, they are not allowed to move outside their area, so the performance is affected. But those artists who are staying at home and continuing their painting, they try to reflect the pandemic situation in their art form. And there are many such things are available now. And once this pandemic period is over, we'll get to know that the production during pandemic period is much more than what it was before. The third question is, why are they assessed or called the cultural ambassador?
it's true that outside world have less knowledge about the cultural components of our country, which are important and which are not important. They do not make a distinction. So what these folk-artists do in the process of their performance, carrying their performance from one place to another, one district to another, one state to another, and one country to another, they let others know the rich cultural heritage of the country, the rich art forms available in our country. So in true sense, their movement is from local to the global. And they exhibit the art and culture of one community to another community. Not only it is one state to another state, one country to another country, one community to another community, and one land to another land. And therefore, they are the representative of the culture. And some folk artists or the culture of the folk artists is identified with one art form. A village, a district is identified. We say this is a popular art form of that particular district. And that is how the cultural identity is retained in that area. And they carry this identity as the representative to outside world. And these folk artists are the carriers. And true that the folk arts are dying. And the simple reason is there are not many people interested in carrying these professions to the rest part of their life. And because of number of reasons, and this is not the time to discuss all those things. But what? It is true that because of lack of interest in exhibiting the performances, we find less number of folk artists now. And therefore, our job is to see how they are preserved and their performance is preserved. But the problem is, preservation is always depends upon its use. Unless it is performed, whether in India or outside, the preservation of a particular form is not possible. So the responsibility lies with the folk artist. They take the leadership in carrying the intangible culture of the country to other places. So the present situation we know, we are affected, their performance is affected, their love for art is there, but they don't find space to exhibit their artistic talent. So my personal opinion about this, let us have a survey and find out how much it has affected and act accordingly. See who are the people need support and what type of support they need. This is not only in India, this has happened in other parts of the country. I got a news item that European Association of Folklore Festivals had conducted a survey, and the outcome of that, nearly 65% in the pandemic has negative impact on the folk festivals, folk performances, because there are no festivals, there are no performances, and on the folk artists. And 22% therefore negative impact on creativity, because the folk artists do not want to think the new areas, to explore new areas, to explore new possibilities, or to show their creativity in the performance. And it is true to all performances, not only in the country, in the world, and therefore life of the folk artist are getting affected in the pandemic situation. We know this is the situation. Even if when we stay at home, our activities are checked. And when the performer
stays at home, not only his activities are checked, the activities of the people who witness the performances also get checked. So the plight of the folk artists are to be understood. And true that their survival is at stake. If their survival is not proper, if they suffer, then definitely the art will suffer. Not only there will be a discontinuity and the art will suffer. And discontinuity is not a good thing in folk tradition, because it is the continuity is important, the tradition is important. Many art forms will die with the artists if they choose to accept other professions. And if this situation continue further, and they will be left with no choice except to accept the professions. Therefore, my appeal to all the organizations who have come forward to help, to make universal appeal, to help, to donate generously, so that we can help the folk artists, and folk artists means the family of the folk artists and the community of where the folk artists survive and move with different types of performances and continue, so that if they are supported, they will continue to work for us, work for the benefit of the country, and will go on working as the cultural ambassador of India in outside.